ஸ்ரீ தேவி பாகவதம் 39ஆம் பகுதி. புவனேஸ்வரி. முனிவர்களே, தேவியின் மகத்துவத்தை பற்றி மகாவிஷ்ணு இவ்வாறு கூறலானார். நாம் சக்தி பீடத்திற்கு செல்லும் முன் தேவி பீடத்தில் இருந்து எம்மை நோக்கி வந்து புன்னகைத்தாள். பின் எங்கள் மூவரையும் பெண்களாக்கினாள். அவளை நாம் வணங்கினோம். அவளைச் சுற்றி பல பெண்கள் நின்றனர். விதம் விதமான பட்டு பீதாம்பரங்களை அவர்கள் அணிந்திருந்தனர். உடல் முழுவதும் பொன்னும் மணிகளும் மின்னின. அவர்களில் சிலர் இசை இசைத்தனர், சிலர் இனிமையாக பாடல் பாட, சிலர் நடனமாடினர். அவளது காலடியில் சூரியன், சந்திரன், அக்னி, வாயு, வருணன், குபேரன் போன்ற தேவர்களும் மகரிஷிகளும் ஆதிசேஷனான அரவமும் பித்துர்கள், அசுரர், கந்தர்வர்களும் வைகுந்தம், பிரம்மலோகம், மகா கைலாயமும் நான் உற்பத்தியான தாமரையும் காணப்பட்டன. அவற்றை வியப்புடன் வேடிக்கை பார்த்தோம், விளையாடினோம். நாம் பெண்களாக இருந்ததால் தேவியின் தோழியர்கள் எம்மை பெண்கள் என்று நினைத்து பழகினர். அவ்வாறு இருக்கும்போது மகாவிஷ்ணு ஒரு நாள் தேவியை துதித்தார். மூல பிரகிருதியான உன்னை வணங்குகிறேன் தாயே. எல்லோரது விருப்பங்களையும் நிறைவேற்றும் உமக்கு வணக்கம். அம்பிகையே, உலகம் முழுவதும் உன்னிடத்திலேயே இருக்கின்றன என்பதையும் என்னுடைய உற்பத்தியும் லயமும் உன்னிடத்தில்தான் உண்டு என்பதை உன்னை தரிசித்த பின்பே உணர்ந்து கொண்டேன். 16, 7 என்ற தத்துவங்களின் சொரூபிணியான நீ எமக்கு மகிழ்ச்சியை தருவதற்காகவே இவ்வாறு தோற்றமளிக்கின்றாய். நாம் தான் மும்மூர்த்திகள் என்று இருமாந்திருந்த போது வேறு மும்மூர்த்திகளை காட்டினாய். உமது சக்தியால் தான் முத்தொழில்களையும் நாம் செய்கிறோம். பூமா தேவியும் உனது அருளால் தான் சகலவற்றையும் தாங்குகிறாள். ஜீவனானவன் எப்போது உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறானோ அப்போது அவனை நீ இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறாய். தாயே, சிற்றின்பத்தை விரும்புகின்ற உயிர்களுக்கு பிரபஞ்சத்தின் நாடகத்தை நீயே கற்பிக்கிறாய். அதன் பின் அவற்றின் மலங்களை நீ அவர்களை முக்தர்களாக்குகிறாய். சகல வல்லமையும் கொண்ட சக்தியே, உனக்கு வணக்கம். எப்போதும் அகண்ட ஞானத்தை கொடுத்தருள் தாயே என்று விஷ்ணுமூர்த்தி அன்னையை பார்த்து துதி செய்தார். 39ஆம் பகுதி நிறைவடைந்தது.